வாழ்க்கையை சார்ந்தவர். நம்ம வாழ்க்கை என்பது நிச்சயமா சொல்றேன், இதுக்குள்ள யோக கலைக்குள்ள இருக்கிறது, இந்த பயிற்சிக்குள்ள நம்ம இருக்கிறது, மற்றவர்களுக்கு இதை கற்றுத்தரும் பொழுதும் அவர்களிடம் இருந்த அந்த ஃபீட்பேக் வந்து பாருங்க, அது அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது, எவ்வளவு பெரிய விஷயங்கள் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. இன்னும் சொல்ல போனா அவர்களுக்குள்ள உள்ள ஒளிந்து பொதிந்திருந்த ஏதோ ஒரு அற்புதம் வெளியே வருது. யோக கலை அதைத்தான் கற்றுத்தரு. நம்ம படிச்சிருக்கோம், வேலைக்கு வரோம், லேர்ன் பண்றோம், எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. பட் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று வெளியே கொண்டு வருவதுதான் இந்த யோகம். ஏன்னா நமக்குள்ள அவ்வளவு அற்புதம் இருக்கு. அன்பும் அது மனசினுடைய தன்மைக்கே சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை, அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் காட். அடுத்த முனையில் இறைவன் இருக்கிறான். இந்த மனசுக்குள்ளே அடுத்த முனையில் அகம் பிரம்மாஸ்மி. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? இந்த மனதில் தான் தெய்வம், அதுதான் அறிவே தான் தெய்வம் சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு, நமக்கு இப்ப எந்த சந்தோஷமாகட்டும் மகிழ்ச்சியுமாகட்டும், இன்னும் கூட சொல்ல போனால் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணவங்க எதுவுமே வெளியிருந்து வரும்னால நம்ம யோசிக்கலாம். நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் தூண்டி விட்டுணும். எங்களுடைய சிம்பிளே நீங்க பாத்தீங்கன்னா உலக சமுதாய சேவா சங்கத்தின் சிம்பிள் ஒரு சின்ன அகல் விளக்கு இருக்கும். அதுல ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு திரி, ஒரு சின்ன தூண்டு இருக்கும். தூண்டுறதுக்கு அப்படியே தூண்டி விடும். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கு.